வெற்றி தரக்கூடியது. அப்போ அந்த ஒரு பாட்டு கரங்களை தட்டி என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஏன் வெற்றி பவனி? என் கரங்களிலே விழுகிறது. ஹalleluya ஹalleluya. அப்போ அந்த பாட்டு பாடுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி. 1 2 3 ஸ்டார்ட். என் ராஜா முன்னே செல்கிறார், Thank you.
என் இயேசு கர்த்தராகிய ஆண்டவர். அதிகாலையிலே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்ட குரல் எல்லாம் என் செவிகளிலே விழுந்தது. என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய கிருபை உனக்கு போதும். நீ இந்த நாட்களிலே கேட்கக்கூடிய சாட்சியங்கள், கேட்கக்கூடிய இறை வார்த்தைகள் உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். கடந்த நாட்களிலே நான் உன்னை எவ்வாறு வெற்றியின் பாதையிலே அழைத்து வந்தேனோ அதே போல இன்றைய நாளும் கூட என் பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் வெற்றியின் பாதையிலே அழைத்து செல்ல வருகிறார். நாம் எவ்வாறு இந்த முகாமுக்கு வருகின்ற பொழுது எந்த தடங்கல்கள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் உணர்ந்து இந்த முகாமுக்கு வந்தோமோ அதே போல ஆண்டவர் சொல்வார், நீ நிறைய கட்டுகள் இருக்கு. ஆண்டவர் சொல்ற விதத்துல என் பிள்ளைகளை கட்டுகளை அவிழ்த்து அவர்களை போக விடுங்களுக்கு நம்ம நிறைய கட்டுகள்ல இருக்கிறோம். அந்த கட்டுகள் எல்லாம் நீங்க ஆண்டவர் உடைச்சு எடுக்கணும். நேற்று அந்த வசனம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இன்றைய நாளிலே நமக்கு விடுதலையை கொடுக்கவிருக்கிறார். அவருடைய சரீரத்தை நாம் கொண்டு இருக்கிறோம். அப்பா, நீங்க எனக்குள்ள வருகின்ற பொழுது நான் ஒரு பரிசுத்தவனாக, நான் ஒரு பரிசுத்தவனாக இயேசுவே நீர் என்னுள்ளே வசிக்கிறேன் என அப்பொழுது சொல்வார். அப்போஸ்தலரே, வாழ்வது நான் அல்ல, என்னுள்ளே கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. எனவே என் அன்பு பிரியமான பிள்ளைகளே, கடவுள் இன்றைய நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்வது நான் அல்ல, நான் சாட்சியாக இயேசுவை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு கருவியாக இறைவன் என்னை மாற்றுகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளை ஆசீர்வதித்து செவிமடுத்து கேட்பாராக. இறைவனுக்கு மகிமை